ஐயா திருந்தி இனிமே சிங்கிள் பர்சன் ப்ரொடியூசரா போகக்கூடாது, பல படங்கள் எடுத்த ப்ரொடியூசரா பார்த்து முங்கா அடிச்சா கூட ஒரு பெரிய கஷ்டமா இருக்காது. அதனால கலைப்புலி எஸ் தானு, சன் பிக்சர்ஸ், அவர்லாம் பாவம் ரெட் ஜெயிண்ட் அறுத்துனே இருந்தாலும் வந்து எடுத்து அந்த அளவு பார்த்தாரு. ஆஹா ஒரு ஆடு சிக்குச்சுரா, இதை தூக்கிடுவோண்டான்னு லைனா ஒரு 2-3 படம் தலைவா துப்பாக்கி கிக்காக்கின்னு என்னென்னமோ எடுத்தாப்ல ஆளு லைனா. அது அப்படியே அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ். ஐயா நீ வேணா நான் கணிக்கிறேன், ஒரு 80 கோடி சொத்து காட்டுவார் பாக்குறீங்களா பாருங்க. சீமான் வந்து எவ்வளவு 10 ரூபாவா 30 ரூபா காமிச்சாரா? 0வா? காசே இல்லைன்னு 0. அப்புறம் எப்படி வந்து போனேன்னு செல்லாத கிழிச்சு இருக்காங்க. ஐயோ சாரி நான் தெரியாம போட்டேன் அப்படின்னு மறுபடியும் வந்து வேற பிரமாண பத்திரம் எழுதி கொடுத்தேன். 0 முன்னாடி நம்பர் போட மாட்டேன். நம்பர் போடுவோம் என்ன கூத்துற நீ காது இங்க வரப்போற தலைவர் அவர் மாட்டுவாரு. அது கமல்ஹாசன் கூட தெளிவா இன்கம் டாக்ஸ் இருக்கு, கடனும் இருக்குன்னு சேர்த்து காமிச்சிட்டாரு. அதாவது கமல்ஹாசன் காட்டும் போது கூட நமக்கு வந்து ஒரு பார்வை இருக்கும், அவர் விஸ்வரூபம் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து நஷ்டமானாரு. பல படங்கள் கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்லயே நிறைய படங்கள் நஷ்டமாயிருது. சோ சம்பாதிச்சு நம்ம ஆளு மாதவன் வச்சு எடுத்த படம் எல்லாம் ஓய்ஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம ஆளு காட்டலாம். இல்ல நம்ம டைரக்டர் தான், ப்ரொடக்ஷன்லாம் கிடையாது. சீமானு ஆமா கமல் வந்து நம்ம சொந்தக்கார பையன் மாதவன் அவனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு 2 படம் எடுத்து ஊத்தி விட்டாரு. அப்படி நீ சொந்தக்காரன் கூட காசு தர மாட்ட, நீ ப்ரொடக்ஷனே இல்லையே, உனக்கு எங்க நஷ்டமா? ப்ரொடக்ஷனே இல்லையே தலைவா. இப்படி பாண்டிச்சேரியில தாவேகா ஜெயிச்சிரும், நம்ம லட்சிய ஜனநாயக கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. பாண்டிச்சேரியில வந்து விஜய் வர்றப்ப நல்ல கூட்டம், நல்ல கூட்டம் உண்மையாவே. அந்த கூட்டம்லாம் யாருன்னா பாதி என்ஆர் காங்கிரஸ் பாதி பிஜேபி. ஆமா அந்த கட்சிக்காரன் தான் வந்தாங்க. பார்க்கும்போது பார்த்துட்டு துண்டை அப்படி எடுத்து ஓரமாக போட்டு போயிட்டாங்க. விஜய் கட்சியில் ஓகே, விஜய் கட்சி ஜெயிக்குன்னு வச்சுங்க, கேண்டிடேட்னு ஒரு ஆள் வேணும்ல. சும்மா விஜய்னு சொல்லிட்டா போட்டுருவாங்கல்ல. எங்கள் ஊரில் அப்படி கிடையாது. பாண்டிச்சேரியை பொறுத்தவரை கேண்டிடேட் மேட்ரு. யாரை போடுவீங்க? புஷியானந்துக்கு போட்டுறாரா? இது வரைக்கும் எத்தனை எம்எல்ஏ ஆகிறாரு அவரு எங்கள் ஊரில்? புஷியானந்தெல்லாம் பாண்டிச்சேரியில் நடந்தா பாண்டிச்சேரி கிடுகிடுக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எங்கள் தலைவரை பற்றி தப்பாக பேசிக்கிட்டீங்க, தயவு செய்து இப்படி பேசாதீங்க. எங்கள் இதில் இருந்துட்டு அவர் இவ்வளோ பேர் ஆளான்றது இந்த கட்சிக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். அப்படியா? உண்மை. அவர் இருப்பாரு அவர் எல்லாருமே ஏங்க அவரோட பெரிய ஆள்லாம் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க. ஐயா புஷியானந்த் பற்றின மேட்ரு பழைய வீடியோவில் பேசுன ஞாபகம் இருக்கா? சிந்துபாத் புஷியானந்துக்கு பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிந்துபாத் ஆனந்த். புஷின்னு இந்த தொகுதியில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் புஷி ஆனந்த். அது புஷி இல்லைங்க, புஷி. எங்கள் ஊரில் ஒரு ரோடு இருக்குது, ரோடு. அது வெள்ளக்கார பேர். அது புசி இப்ப புசி ஆகி போச்சு. புசினா கெட்ட வார்த்தை இங்கிலீஷ்ல. அதனால வந்து சிந்து பார்த்து பூனைக்குட்டிக்கு புசின்னு ஒரு புசி கேட்